புளிக்குது, அப்புறம் சாப்பிட்டு காலை நிக்குது. என்ன கர்மத்தை வேஃபர்ஸ்ல போட்டு கொண்டு வந்த? எல்லாருமே வேஃபர்ஸை வந்து ஸ்வீட்டாக தான் சாப்பிட்ருக்காங்க. பொண்டாட்டிக்கு லைட்டாக இதில் காரமாக போட்டு குத்துருவோமா? அடங்கொய்யால நீ வேற தான்டா. அந்த டிஃப்ரென்ஸ் தெரியாதுல்ல. இப்போ புருஷன் செஞ்சு தரானா ஒரு பொண்டாட்டிக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியணும்ல. எங்கெல்லாம் அந்த மஞ்சள் இருக்கோ அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து டிங்கரிங் பண்ணிடணும். அழகா உனக்காக நான் வேஃபர் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். நிறைய இன்கிரீடியன்ட்லாம் வந்து உள்ள ஆட் பண்ணிருக்கேன். ஓகேவா? நீங்க வேணாலும் செஞ்சு கொடுத்துருக்கீங்க, நீங்களே சாப்பிடுங்க. ஹே buddies, welcome to Black Bees Vlogs. இன்னைக்கு vlog என்ன பார்த்தீங்கன்னா, 100 ரூபாய்க்கு வேஃபர்ஸ் வாங்கி கொடுக்க சொன்னா சார் 1000 ரூபாய் செலவு பண்ணிட்டு வேஃபர்ஸ் செய்யலாம் சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க எல்லாத்தையும். இப்போ செஞ்சு தானே நல்லா மூக்கு முடிக்க தின்னுவல. அதுக்கப்புறம் கழுவுறதுல நான் கழுவணும், கடனா அப்படியே சாப்பிட்டு போட்டு வரனால யார் கழுவா? எல்லா புருஷனுக்கும் இப்ப இல்லாண்டா. இனிமேல் பொண்ணாச்சு வந்து ஜாலியா இருக்கக்கூடாது, ஏதாவது வாங்கி கொடுத்தா நல்லா தின்னு கமத்து இருக்கக்கூடாது, நல்லா வேலை செய்யணும்னு ஃப்ரீயா இருக்க விட்டீங்க. நீங்களே கழுவிட்டீங்களா சாமான்? அப்போ 110 ரூபா கொடுத்து அவன் என்ன போட்டு செய்வானே தெரியாது. இதேதான் போட்டு செய்வான். இல்ல, ஒரு பொண்டாட்டிக்கு பாசமா வாங்கி செஞ்சு தரலான்னு எனக்குள்ள ஒரு மனசு தோணுச்சு. செஞ்சு தரது பிரச்சனை இல்லை, அடுத்து கழுவுவீங்களா? இப்போ உனக்கு கழுவுறதா பிரச்சனையா? சரி வா, அப்ப எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் நம்ம அங்கேயே கொடுத்து நம்ம வெளில போய் சாப்பிடலாம். அப்ப 1000 ரூபாய் வேஸ்ட். ஏன் அது 1000 ரூபாய் 1500 ரூபாய்க்கு வித்துடலாமே, பிரச்சனையே இல்லையே. 1500 ரூபாய்க்கு வித்துடலாமா? அல்லமே ஒரு ஆசையா செஞ்சு தரீங்களா பொண்டாட்டிக்கு? வாங்குறீங்க செய்றீங்களா? என்னடா இப்படி பேசுறா அப்படி பேசுறா அப்படி பேசுறா இப்படி பேசுறா? ஏன்டா அந்த பொண்டாட்டிங்க எல்லாம் இப்படி தான் இருப்பீங்க. எல்லாரும் இப்ப ஸ்டார்ட் பண்ணா பாதியில முடிச்சு விட்டு போயிடுறீங்க. செய்யுங்க, மீறி இருந்துச்சுன்னா பாத்துக்கலாம். சரியா? நீ இப்ப அவள தின்னுவான், அப்ப எப்ப செய்வோன்னு காத்திருக்கான். இப்ப நான் செய்யவா இல்ல உனக்கு கூட்டு போய் கடையில வாங்கி தருவா? செஞ்சு தருவீங்களா மாட்டீங்களா? நீ கம்முன்னு கிச்சன் விட்டு வெளில போனா நானே அழகா செஞ்சு தருவேன். செய்முறை எப்படி? ஆக்சுவலா செய்முறை என்னன்னா, இந்த எல்லாத்தையும் வாங்கி வச்சாச்சு. நான் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த மாவு வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இதுதான் வந்து சாக்லேட்டு. தின்ற ஏப்பா பார்த்தாலும் தீனி பண்டார தின்றதுலேயே இருக்குடா. இது என்ன தெரியும்ல, இது ஜாம வச்சு தடவி தின்றுவேன். கையில ஒண்ணு கூட இல்ல. யாரா நக்குவாங்களா? இங்க பாரு, ஒரு குக்கு வந்து செய்யறாங்கன்னா அவங்கள செய்ய விடணும், புரியுதா? கையில கத்தி இருக்கு, ஒரே குத்துறோம். கத்தியே இல்ல. இதா இருக்கணும். தெரியுமா செய்ய தெரியும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்? உன்னை ஃபர்ஸ்ட் கிச்சன் விட்டு வெளில தள்ளிக்கணும். ஆக்சுவலா இதுதான் வந்து வேஃபர்ஸ் மிஷின். ஸோ இந்த மிஷின் வந்து நம்ம வசந்த் கிட்ட ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கொஞ்சம் குடுடா வசந்த் அப்படின்னு சொல்லி வந்து வேஃபர்ஸ் கடை வச்சிருக்காங்க, ரொம்ப ஃபேமஸான கடை இது. ஆமா, ஸோ அதுக்காக அவங்க கிட்ட இந்த வேஃபர்ஸ் மிஷினை வந்து வாங்கி வந்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்? நான் சும்மா தான் இருக்கணும், நீங்க தான் சொல்லணும். நீங்க தான் செய்யணுமா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வேஃபர்ஸ் மிஷினை வந்து நம்ம க்ளீன் பண்ணணும். ஸோ க்ளீன் பண்ணோன்னா தண்ணி ஊற்றி எலுமிச்சம்பழத்தை அதில் கொட்டி வெங்காயத்தை வச்சு தேய்ச்சி தண்ணி ஊற்றி அப்படி கிடையாது. முட்டையை அதில் வச்சு ஊற்றணும். முட்டையே இல்லையா இங்கே? என்ன பண்ணுறது? புரியலடா. முட்டை இல்லையே. நல்லா செய்றீங்கடா. அவ்வளோதான், முக்கனா வந்துடும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த வேஃபர்ஸ் மிஷினை வந்து க்ளீன் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஏய் சுக்கரோடா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் தெரியுமா? கேஸ் ஆன் பண்ணோம். சரியா? ஆன் பண்ணிட்டு இதை இங்கே வைக்கணும். வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம்னா, சும்மா நம்ம அந்த வேஃபர்ஸ் கடையெல்லாம் வந்து பார்க்கல வச்சுக்கிட்டு இப்படி சுற்றுவாங்க, கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் பார்த்து. ஆமாம், அவ்வளோதான், பிரச்சனை இல்லை. அதெல்லாம் சூடு வந்துடும். சூடு வந்துச்சுன்னா எடுத்து மூஞ்சிலே வைக்கணும். வைக்க மாட்டேன், அப்பெல்லாம் வைக்க மாட்டேன். எவ்வளோ அழகான செல்லக்குட்டி நீ. தான் பொண்டாட்டிக்காக வேஃபர்ஸ் அருமையா செய்ய போறோம் இந்த புருஷன் இல்ல. வந்து என்ன பண்ணோம்னா டக்குன்னு ஒரு கிளாஸ் எடுத்துட்டு, அது என்ன ஸ்பூன் நல்லா தானே இருக்கு. என்ன டார்ச்சர் பண்றதுல உங்க வேலை? நீ கழுவி பண்ற, நான் கழுவா போ. அப்புறம் நீ எத்த சம போட்டால போற, அப்படியே எடுத்துட்டு நான் போயிடுவேன். அதானே என்ன பண்ண தெரியுமா? ஏய் முடியலடா, நான் எல்லாம் வேலை முடிஞ்ச உடனே எடுத்து போடுவேன். அப்பப்ப போடணும், அப்பதான் நீட்டா கிளீனா இருக்கும்.
நீ எந்த வேலையும் பண்ண வேணாமா, இது இப்படி வச்சா அது பாட்டுன்னு கிடக்கும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும்னா இந்த முட்டையை வந்து இதில் ஊற்றணும். எதுக்காக ஊற்றணும்? கிளீனிங்கு. இது வந்து எது தின்றாத, நீயும் வந்து தின்றாத. என்ன ஊற்றணும்? எதுக்கு எண்ணெய் ஊற்றணும்? சும்மா வேஃபர்ஸ் எண்ணெய்லாம் ஊற்ற வேணாம், இது மட்டும் ஊற்றினா போதும். எண்ணெயை நாங்கள் ஊற்றிட்டா யார் குக் செய்வா? நான் ஜோக் பண்ணேன். சரி பாதி தான் ஊத்த சொன்னா. பாதி தான் ஊற்றிருக்கேன். பாதி முட்டையை தான் ஊத்த சொன்னா. பாதி முட்டையை ஊற்ற சொன்னேன். கரெக்டாக சொன்னேன். லூசு. அதுதான், இதனால தான் உங்களுக்கு கிச்சனில் எதுவுமே செய்ய தெரியல. பாத்தியா? மரம் ஒன்று அந்த பாரு, சின்ன சிறுதுங்க அப்படிதான் இருப்போம், அதெல்லாம் கண்டுக்கூடாது. ஏன்னா முட்டை அந்த பக்கம் போயிடுச்சு. சாப்பிடுங்க. ஒரு முட்டை வேஸ்ட் ஆகுது இல்ல? என்ன பண்ணணும்? இந்த சைடு நீ முட்டையே பண்ணல போய் நீ தான் இப்ப திருப்பி விட்ட, அது அழகா திருப்பி வச்சிருந்தேன் நான். இதுதான் ஆக்சுவலா ஸ்டிக்கு. நம்ம சைனா எல்லாம் போனா 2 ஸ்டிக் இருக்கும் இப்படி வச்சு. அது என்னது? ஆமா, சாப்ஸ்டிக். சாப்ஸ்டிக். சாப். சாக். சாப். பி சாப். 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 ஐயே அப்புறமா நீ சொல்லி கொடுங்க இதெல்லாம் இங்கிலீஷ் இதெல்லாம். க்ளீன் பண்றேன். பொடி மாஸ். பொடி மாஸ் கிடையாது, க்ளீன். இப்போ நீ ஒரு குண்டானெல்லாம் க்ளீன் பண்ண எப்படி வச்சு தேய்ச்சி எடுப்ப, அந்த மாதிரி தான் இதையும் தேய்ச்சி எடுக்கணும். எடுக்க முடியாதா? அது எப்படி அந்த மாதிரி? அது வரும். ஸோ இது வந்து நம்ம பெயிண்ட் ப்ரெஷ் தான், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. கட் பண்ணி பெயிண்ட்டுக்கு யூஸ் பண்ணாம வேஃபர்ஸ் மிஷினுக்கு யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கு ப்ரெஷ் வாங்கடா, பெயிண்ட் ப்ரெஷ் வாங்கி நீ கடைக்காரங்கிட்ட போய் சொல்றான், என்கிட்ட சொன்ன நான் என்னடா பண்றது? முதல் ஸ்டெப்பு எல்லாருக்குமே ஒரு மாதிரி தான் இருக்கும். கடைசி அவளுக்கு இப்பதான்டா டேப் ஓபன் பண்ணி முதல் ஸ்டெப். அதனால என்ன வேலை அதோ என்னைய செய்யறேன் நான், கரெக்டா வேலை செய்யறேன்னா அதை பார்க்க தான் வேலை. அதை தான் நான் சொல்லலான்னு வந்தேன். பொண்டாட்டிக்காக பாரு புருஷன் என்ன செய்யறான், வேஃபர் செய்யறான். எந்த புருஷனா செஞ்சு கொடுத்துருக்கானா? ஏய் அடிக்கிற வேலை வச்சுக்காத. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம ப்ரெஷ் வச்சு எண்ணெயை வச்சு இதில் லைட்டாக தேய்ச்சி எடுக்கணும். இல்ல அடுப்பை கீழே இறக்கி வச்சா நான் எதுல வச்சு செய்யறது? சிம்ம இங்க எடுத்துட்டு வந்தியா நீ வச்ச? இது இப்படி வைக்கவா அதிக ஃப்ளேம்ல வைக்கவா கேக்குறேன். இது இப்படியே நின்றா போதும், எந்த ஃப்ளேவரும் வேணாம். ஏன்னா நான் ஆல்ரெடி டார்க் சாக்லேட் ஃப்ளேம்னா நம்ம அந்த அது ஃபயர்ரா ஃப்ளேம். நான் தான் தெரியுது இவளுக்கு. ஏன்டா கிச்சனுக்குள்ள கூட வந்து சண்டை போடுறீங்க? நான் எவ்வளவு அழகா உள்ள வந்தேன் தெரியுமா? என்ன ஒரு மாதிரி ஆக்கி விடுறேன். எனக்கு அப்படியே பைத்தியம் முடிக்குது. இதுல வந்து என்னென்ன இன்கிரியன்ட்லாம் வந்து என்னென்ன இன்கிரியன்ட்லாம் வந்து சேர்த்து வச்சிருக்கோன்னு பாத்தீங்கன்னா, இன்கிரீடியன்ட் இதுல என்னென்னலாம் இருக்குன்னா வேஃபர் செய்யறதுக்கு தேவையான பொருள் அனைத்தும் இது உள்ள இருக்கு. ஆமா, இந்த மாதிரி குக்கிங் சேனல் பார்த்ததில்ல. இல்ல அப்படிதான் இருக்கு. அது என்ன சொல்லணும் எல்லாமே இருக்கு. இது என்ன மிஞ்சி போனா ஒரு மைதா மாவு இருக்கும், அதுக்கப்புறமா வந்து கொக்கோ பவுடர் இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் இருக்கும், அப்புறமா அந்த சாக்லேட் இருக்கும். ஏய் நவுந்து போ, நான் செய்ய போறேன். முதல் வேஃபர்ஸ் நம்ம போட போறோம். ஆக்சுவலா என்னன்னா இந்த பைப்ல இருந்து இந்த பாக்ஸ்க்குள்ள அது நான் கை வைக்கல. இப்ப நான் தான் குக்குப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா இதை கரெக்டா வந்து கை வைக்கல, இது கரெக்டா வந்து இது உள்ள ஊத்தணும். கையே நடுங்குது. சார் ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு செய்யறேன்னா அது இப்படிதான் சார் வரும். செம்மையா இருக்கும் நான் செய்யறது செம்மையா இருக்கும்ல. பாத்தியா என்ன இவ்வளவு நேரம் என்ன திட்டின்னு இருந்த, இப்ப நான் ஒண்ணு செஞ்ச உடனே உனக்கு பேர் உன் மனசே வந்து கேட்க மாட்டுது. என் புருஷன் வந்து நல்லா குக்கு. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா டக்குனு இதை மூடிடணும். ஐயோ சப்பியாயிருமே. கொஞ்ச நேரம் நவுந்து போ, டிஸ்டர்ப் பண்றேன். நானே மறந்துடுறேன் இங்க பாதி ஊத்தணுமா ஃபுல்லா. ஏன் வந்து பாதி ஊத்தணும்னா ஃபுல்லா ஊத்தணும். சரியா பாதி ஊத்துறோம் தெரியாது.
அவனா ஸோ இது வந்து அப்பப்போ திருப்பி திருப்பி வைக்கணும். ஒரே இதுலேயே வச்சனா இதாகிடும், கருகிடும். சரியா? பாரு, உடனேலாம் சாப்பிடக்கூடாதுமா, நான் நிறையா செய்வேன். தட்டு வேணாமா அப்போ? இது எதுக்கு வெயிட் மிஷினுங்க? அவருக்கே தெரியாதா? வெயிட் மிஷினில் தான் எல்லாமே எடை போட்டு கரெக்டாக மிக்ஸ் பண்ணி இதில் வச்சுருக்கோம். ரொம்ப பேச விடாத, தீய போகுது. அப்புறம் தீஞ்சிச்சோ? ஸ்மெல் அப்படியே கும்முன்னு அடிக்குதுடா. ஆஹா, இது கொஞ்ச நேரம் இது வந்து சாஃப்டா இருக்கு. லைட்டா அந்த கிறிஸ்பி, அதாவது அந்த சவுண்டு வரணும் நம்ம குச்சி வச்சு தட்டும் போது. விஜயாக்கா ஃபாஸ்டா தான் இருப்பாங்க, பட் ஆனால் உங்களுக்கு கிடையாது. இதோ பாருங்க, கொஞ்ச நேரம் நீங்க வெயிட் பண்ணி வெளில இருந்தீங்கன்னா நான் அழகா சுட்டு எடுத்துன்னு தருவேனா. என்ன சொல்ல வர? சரியா? அழகா சமத்தா ஹார்ட்லாம் போட்டு நான் உனக்கு அழகா எடுத்துருவேன். சரியா? இப்போ வெளில போய் பார்ப்போம். இப்போ வந்து என்ன பண்ணணும்? எடுக்கக்கூடாது, கேஸ் ஆஃப் பண்ணணும். தெரியுதா உனக்கு? அது எனக்கு தெரியும். ஸ்லோவா தூக்கணும். சோ ஸ்வீட். பொண்டாட்டிய சொன்னேன் வேஃபர்ஸ்ல. கை எடுத்து கொடு, சூடு இருக்காது. ஒன்றும் இல்லை வேணாம். அந்த இது எங்க இது இருக்குல்ல, இதை பிடிக்கணும். இதை பிடிச்சிட்டு அப்படி காத்தாடணும், வாங்கணும். அப்படி பிஞ்சு போயிடும்ல. இப்படி ஆட்டும் போது கீழே வந்துச்சுன்னா என்ன பண்றது? பூச்சிட்டியா? சரி, கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். இன்னொன்று போட்டுடலாம் அதுக்குள்ள. ஓகே, அனுப்பான்ல. நான் கரெக்டா செய்ய ஆரம்பிச்ச உடனே நீ ரொம்ப பாசம் மாதிரி பண்றடா. டி ஆஃப் பண்ணிடுவாங்க. எனக்கு நீ இருக்கனால மறந்து போகுதுடா. ஏய், ஒத்திக்கிச்சு. இன்னும் வேகவே இல்லை. இவன் செய்ய விட மாட்டான். ஒன்னு எவ்வளவு அழகா செஞ்சு வச்சிருக்கேன் நானு. போ கொஞ்சம் எனக்கு மறந்து போகுது. நீ எந்த ஒண்ணு நான் ரொம்ப லவ் பண்றேன்னா ரொமான்டிக் மோடுங்க. எனக்கு வேணுங்க, நான் போய் மூஞ்சி கழுத்து ஃப்ரெஷ் ஆயிட்டு உட்கார்ந்துட்டேன். தின்றதுக்கு மேக்கப் போட போற நீ. பொண்டாட்டி கூட குக் பண்றதுலாம் சின்ன விஷயமே கிடையாது, ரொம்ப பெரிய விஷயம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா வேஃபர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் சிசர் வச்சு ஃபர்ஸ்ட் நம்ம வேஃபர்ஸை கட் பண்ணிட்டு அப்புறமா சும்மா இவனை எடுத்து இவனுக்குள்ள முக்கி அப்படி எடுத்து சும்மா வேஃபர்ஸில் அப்படியே சும்மா தடவி என் பொண்டாட்டி சாப்பிட்றது சும்மா ஸ்வீட்டாக இருக்கணும். அப்போ தான் அவளுக்கு வந்து பிடிக்கும். அப்புறமா என்ன பண்ணும்? ஏய், எனக்கு ஒரு ஐடியா. எல்லாருமே வேஃபர்ஸை வந்து ஸ்வீட்டாக தான் சாப்பிட்ருக்காங்க. பொண்டாட்டிக்கு லைட்டாக இதில் காரமாக போட்டு குத்துருவோமா? அப்படி இல்லடா, ஸ்வீட்டா சாப்பிட்டு எல்லாருமே பழகிருப்பாங்க. இப்போ நம்ம வீட்டில் செய்யும்போது அதே ஸ்வீட்டா கொடுத்தா அவங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியாதுல்ல. புருஷன் செஞ்சு தரானா ஒரு பொண்டாட்டிக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியணும்ல. என் புருஷனோட சமையல் வந்து இப்படிதான் இருக்கும். நம்ம வந்து மாசா போட்டு தருவோம். பொண்டாட்டிக்காக கொஞ்சமா உப்பு எடுத்து இதுல தூவும் அப்படி தள்ளி விட்டு மிளகாத்தூள் எங்கேயா இருக்கா பார்ப்போம். மிளகாப்பொடி இங்கே தான் இருக்கு. அப்படியே கொஞ்சமா எடுத்து கம்முனுடா. அது நான் பார்த்துக்கிறேன்டா, நீ ஏன்டா கஷ்டப்படுற? கொஞ்ச நேரம் கம்முனுடா. ஸோ இதை இப்படி வச்சுட்டு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சமாக இதை எப்படி இப்படி எடுத்து அப்படியே மேலே போல் வச்சு அப்படி ஒரு அமுக்கு, அப்படியே இப்படி ஒரு அமுக்கு, இப்படி ஒரு அமுக்கு. எங்கெல்லாம் அந்த மஞ்சள் இது இருக்கோ அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து டிங்கரிங் பண்ணிடணும். ஓகே, அப்புறமா நம்ம என்ன பண்ணிடணும், இந்த கொக்கோ பவுடர் இருக்கு பாருங்க, கொக்கோ பவுடர் கொஞ்சமாக எடுத்து அப்படியே மேலே அப்படியே தூவிடணும். ஸோ இப்படி தூவிட்டு இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு மாதிரி. இப்போ பாருங்கள் வேஃபர்ஸ் வந்து எப்படி இருக்குது,
புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு ஏத்த மாதிரி இருக்கா, அப்படியே ஒரு பிளேட் எடுத்து என் பொண்டாட்டிக்காக முதல்ல அதாவது தமிழ்நாட்டிலேயே முதல்ல காரம் வேஃபர்ஸ் போட்டது யாருன்னா அரிஷ்மாவோட புருஷன் அரவிந்த் தான். ஏய், அழகான பேர் இருக்கும்போது அழகா கூப்பிடணும். உன் பேரெல்லாம் வச்சு கூப்பிடக்கூடாது. ஹரிஷ்மா, அழகா உனக்காக நான் வேஃபர் செஞ்சு எடுத்துன்னு வந்திருக்கேன் பார்த்தியா. எனக்கு நீ என்ன தருவது சாப்பிட்டு? என்ன வேணுமோ தர. என்ன தருவ நீ சொன்னாதான். ஆனா இது நீ இந்த வேஃபர்ஸ் நீ சாப்பிட்டு உடனே வந்து என்கிட்ட நம்ம ஒரு வேஃபர்ஸ் கடை போட்டுடலாம், வேஃபர்ஸ் கடை போட்டாக்கா நம்ம அடுத்தடுத்து அப்படி நம்ம பிஸ்னஸ் டெவலப் பண்ணிட்டே போயிடலாம், வேஃபர்ஸ் பிரான்ச் ஓப்பன் பண்ணிடலாம் சொல்லக்கூடாது. முட்டை தோசை செய்யலாம். இது பூஸ்ட் இல்ல, அது வந்து கொக்கோ பவுடர். ஆக்சுவலா என்னன்னா நீ வந்து வேஃபர்ஸை வந்து ஒரு கடையில சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் இந்த வேஃபர்ஸ்ல வரக்கூடாது. அதுக்காக நான் உனக்கு நிறைய இன்கிரீடியன்ட்லாம் வந்து உள்ள ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து ஸ்பெஷலா அரவிந்தோட பொண்டாட்டி அரிஷ்மாக்காகவே நான் தவறு இருந்து செஞ்சேன். ஓகேவா? நீங்க வேணாலும் செஞ்சு கொடுத்துருக்கீங்க, நீங்களே சாப்பிடுங்க. இல்ல நீ சாப்பிடணும். ஏன்னா நான் உனக்காக செஞ்சேன்னா இல்ல நீ சாப்பிட்டு எனக்கு தரணுமே தவிர நான் சாப்பிட கூடாது. நீ சாப்பிட்டு தான் நான் சாப்பிடணும். ஓ, என்ன டெஸ்ட் பண்ணலாம் அப்படி இல்ல அரிஷ்மா. எவ்வளவு இது பார்க்கும்போதே எவ்வளவு சூப்பரா இருக்கு. நீங்க பாவ நீங்க எல்லாரும் வேற சாப்பிட்டீங்க. இல்ல எல்லா புருஷனும் வந்து பொண்டாட்டி சாப்பிட்றத வந்து ரசிப்பான். ஏன்னா புருஷனோட சமையல் வந்து பொண்டாட்டிக்கு தான் முதல்ல போகணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அம்மா கூட தரமாட்டோம், புரியுதா? ஏன்னா அம்மா செம்மையா செய்வாங்க. இல்ல நான் சொல்றேன், இல்ல நீயே சாப்பிடு. நான் ஊட்டி விடுவா? ஊட்டி விட்டா உனக்கு பிடிக்குமா? சரி நானே சாப்பிடுவா. சரி இந்தா சாப்பிட்டு நீ கரெக்டா ரிவ்யூ பண்ணணும், சரியா? சாப்பிட்டுனா கரெக்டா சொல்லணும். உனக்கு என்ன குறை இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாம், நான் எல்லாத்தையுமே மாத்திப்பேன். ஓகேவா? நல்லா பெருசா கடி. நல்லா இருக்கு போலடா. புரியல. லைட்டா புளிக்குது, அப்புறம் சாப்பிட்டதே காரம் இருக்குது. அப்பெல்லாம் இல்லையே. நல்லா அழகா இருக்கா. எப்படி உங்களுக்கு மட்டும் பொண்டாட்டி சாப்பிட்டு கொடுத்தால நிஜமா? இந்த ஒரு கடி காரம் அடிக்குது, புளிக்குதா? காரமா இருக்கா? ஏன்னா நீ எப்பவுமே ஸ்வீட்டா சாப்பிடுவல, கொஞ்சம் மாத்தி சாப்பிடலாமே. நான் தான் உப்பு மிளகா இப்படி சாப்பிடுறியா? நல்லா இருக்கா? சாப்பிட்டு வந்தா கொஞ்சம் சாப்பிட்றா, ஒரு டேஸ்ட் பண்ணுறோம். சூப்பரா இருக்கு. நான் பெற்ற இன்பத்தை அம்முக்கு டும்முக்கு அம்மாள் டும்மாள்